நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறவடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா கை பட்டன் இருக்கும், அந்த கை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா எங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வேலையை போயிருந்தா சொல்லுங்க கேட்டுனீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 38 மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய 2299 காலி பணியிடங்கள் வேகன்சிஸ் லிஸ்ட் வீடியோ அசிஸ்டன்ட்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோடைய வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் அப்ளை பண்ண மிஸ் பண்ணிருக்கும் செஞ்சிருப்பீங்க. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. சில மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கம்மிங் சூன் சொல்லுங்க. சில மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நேத்தே முடிஞ்சிருச்சு. சில மாவட்டங்களுக்கு இன்னைக்கு முடிகிற மாதிரி இருக்குது. சில மாவட்டங்களுக்கு நாளைக்கு முடிகிற மாதிரி இருக்குது. சில மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் முடிகிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் மாவட்ட வாரியாக 2299 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டதும். அதுல நிறைய மாவட்டங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஏன் சொல்ல போனா 38 மாவட்டத்துக்குமே டேட் முடிஞ்சு இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில எந்தெந்த டேட்டுகளை இனிமே டைம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுல நமது தமிழக கூட முதல் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். இந்த இது பாத்தீங்கன்னா 21/10/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வியூ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் 41 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்த்தலாம். சோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும். இந்த புகைப்படம் இருக்கிற இடத்துல உங்களோட போட்டோ எடுங்க, உங்களோட நேம் கொடுத்துருங்க. தந்தை இல்லைன்னா கணவர் போய் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கரண்ட் அட்ரஸ், பிறந்த தேதி, ஏஜ், நீங்க ஜெண்டர், அதே மாதிரி ஜாதி, அதோட உட்பிரிவு, மாற்றுத்திறனாளியா இல்லையா, ஆதரவற்ற விதவையா இல்லையா, முன்னாள் ராணுவத்தரா இல்லையா, பணி சேரும் கோரும் கிராமம், அதே மாதிரி இருப்பிட மாவட்டம், இருப்பிட வட்டம், இருப்பிட கிராமம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, கல்வி தகுதி, அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, இருசக்கர வாகனம் அதாவது 2 வீலர் ஓட்ட தெரியுமா தெரியாதா, அப்படி ஓட்ட தெரிஞ்சதுன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதோடைய வேலிடிட்டி டேட்டு, 4 எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, உங்களோட சிக்னேச்சர், என்ன வட்டம், இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தகுதி 10ஆம் வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதியில பாத்தீங்கன்னா அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல என்ன கிராமம் கொடுத்திருக்காங்களோ அதுல வசிச்சுட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சோ குறைஞ்சபட்சம் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வயதுல இருந்து இதர வகுப்பினருக்கு அப் டு 32 வயது வரைக்கும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரம்பினருக்கு அப் டு 39 வயசு வரைக்கும், பட்டியலினத்தவர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவைக்கு அப் டு 42 வயசு வரைக்கும், மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரும் 10 ஆண்டுகள், இதர வகுப்பினருக்கு 50 சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கு 55 சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ். சோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். இப்பவே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை கோர்றீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆமன் சொன்னா அதுக்கான டாக்குமெண்ட், ஆதரவற்ற இருந்துச்சுன்னா ஆமன் சொன்னீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட், முன்னாள் ராணுவத்தினர் ஆமன் சொன்னீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட், அதே மாதிரி பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃப், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வி தகுதி, நீங்க 10th முடிச்சிருக்கக்கூடிய அதுக்கான டிசி, அதே மாதிரி மார்க் ஷீட், இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 வீலர் ஓட்ட தெரியும்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2வது மாவட்டம் இன்னுமே கரண்ட் ஓப்பனிங்ல இருக்கிறது சென்னை மாவட்டம். இந்த சென்னை மாவட்டத்துக்குள்ள நிறைய தாலுகா இருக்குது. அதுல என்னென்ன தாலுகா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவொற்றியூர், மாதவரம், மதுரவாயில், எக்மூர், ஆலந்தூர், சோழிங்கநல்லூர். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா
இன்னுமே வந்து இருக்குது. இதுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இன்னுமே கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வந்துட்டு சென்னை மாவட்டத்திற்கு திருவொற்றியூர் வட்டத்துக்கு வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாதவரம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்களும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மதுரவாயில், இந்த மதுரவாயில் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்மோர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆலந்தூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 5 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோழிங்கநல்லூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்கள், இது சென்னை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 10/10 க்ளோஸ் பண்ணி 22/10/2025 வரை வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கரண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் ஹோமியோதெரபி டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 59 வயசு இருக்கலாம். சோ 40,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் ஆயுர்வேதா டாக்டர், இதுக்கு வந்து அப் டு 49 வயசு, பேச்சுலர்ஸ் BAMS வந்து முடிச்சுக்கணும், அப் டு 40 வயசு 40,000 சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அப் டு 59 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கன்சல்டன்ட் யுனானி டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 59 வயசு வரைக்கும், சோ மாத சம்பளம் 40,000 வந்து சொல்லியிருக்காங்க. கன்சல்டன்ட் யோகா நேத்தரபி டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 59 வயசு வரைக்கும் ஒட்டுமொத்தமா 5 காலி பணியிடங்கள், இதுக்கு 40,000 சம்பளம். தெரபெட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அப் டு 59 வயசு வரைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள், மாத சம்பளம் 15,000 சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சர் ஹோமியோ தெரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள், அப் டு 15,000 வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள், மாதம் 15,000 வந்து சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், 8,500 வந்து சம்பளம். அட்டெண்டர் யோகா நேத்ரோபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், 3 காலி பணியிடங்கள், மாதம் 10,000 வந்து சம்பளம். ULB யுஹெச்எனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்து கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. 14,000 வந்து சம்பளம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆபீசருக்கு வந்து 1 காலி பணியிடங்கள், அப் டு 35 இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். பிகாம் எம்காம் முடிச்சிருந்தாலே போதும், மாதம் 16,000 வந்து சம்பளம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிகிரி முடிச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அப் டு 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல லொகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒர்க்கிங் 13,500 வந்து சம்பளம். சோ அனுப்ப வேண்டிய முகவரி டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும் நீங்க வந்து கொடுத்திருக்காங்க. திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து வியூ பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம், இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 21/10/2025 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 67 காலி பணியிடங்கள், இதுல நாமக்கலுக்கு 14, செங்கமங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11, கோல்கிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, மோனூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13, திருச்செங்கோடுக்கு 12, குமராபாளையத்துக்கு 2, பெருமத்தீவு வேலூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 11, ஒட்டுமொத்தமாக 67 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில ஒவ்வொரு கிராமமும் தனித்தனியா இருக்குது. நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம், இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 21/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். அதுக்கு அடுத்தது வந்து ராமநாதபுரம் மாவட்டம், இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 21/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய கிராமம் கடலாடி, கமுதி, திருவாடனை, பரமக்குடி, ராசமங்கலம், ராமேஸ்வரம், கீழக்கரை, முதுகுளத்தூர். சோ இதுக்குதான் வந்து கொடுத்திருக்காங்க. கடலாடிக்கு லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வந்து 15 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து கமுதி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. திருவாடனை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பரமக்குடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ராஜசிம்மங்கலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 9 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ராமேஸ்வரம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 1 காலி பணியிடங்களும்,
முதுகுளத்தூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. இந்த சேலம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 10/10 வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 21/10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குதுன்னா 12 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி லொகேஷனுக்கு வந்து 13/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இதுக்கு ஜஸ்ட் வந்து வியூ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணாம சொல்ல டீடைல்ஸ் அதுல இருக்குது, நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான தகுதி டீடைல்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து திருப்பத்தூர் 13/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இந்த திருப்பத்தூர் தாலுகா கொடுத்திருக்காங்க, வாணியம்பாடி கொடுத்திருக்காங்க, ஆம்பூர் கொடுத்திருக்காங்க, நாற்றம்பள்ளி தாலுகாக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியா இருக்குது. இப்ப இந்த திருப்பத்தூர் தாலுகாக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 8 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருப்பத்தூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 8 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஆம்பூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 5 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுலயே திருப்பத்தூர்லயும் நாற்றம்பள்ளி வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா என்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்க்க போறோம்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து 11/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஆர்டர் அப்ளிகேஷன் தனியா இருக்குது. இதுக்கு திருவாரூர் தாலுகா இருக்குது, குடவாசி, நானிலம், வல்லங்கிலம், நேதமங்கலம், மன்னார்குடி, திருப்பரம்பூண்டி, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கூத்தநல்லூர், முத்துப்பேட்டை. சோ இந்த லொகேஷன் தாலுகாக்கு எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு திருவாரூர் தாலுகா எடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா அப்படியே வந்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து குடவாசி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 21 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. நானிலம் வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழங்கைமான் வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. நீடமாங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. மன்னார்குடி தாலுகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. கூத்தாநல்லூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. முத்துப்பேட்டை லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வேலூர் மாவட்டத்துக்கும் 13/10/2025 வரை விண்ணப்பிக்கலாம். இந்த வேலூர் மாவட்டத்துக்குள்ள வேலூர் தாலுகா, காட்பாடி, குடியாத்தம், அணைக்கட், கேவி குப்பம் இந்த லொகேஷனுக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப அதுல இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட வட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. காட்பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 11 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து குடியாத்தம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 8 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. யானைக்கட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 8 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அடுத்து கேவி குப்பம் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிபிகேஷன் கரண்ட்ல ஓப்பனிங் இருக்கு. அதுல 1/27/2025, 15/10/2025. இப்ப விஏஓ அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 15/10/2025 இங்க கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஓபன் பண்ணல போதும். 11 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27/10/2025 விண்ணப்பிக்கலாம். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் PDF ஓபன் பண்ணீங்கன்னா அதுக்கான பத்திரிகை செய்தி வந்து கொடுத்திருப்பாங்க. ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 26 காலி பணிகள், மாதம் 21 வந்து சம்பளம், மாஸ்டர் சோசியாலஜி எடுத்து படிச்சுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன் 19/2025 முடிச்சிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 21/10/2025 வரை எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
அதோடைய அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பட்டம் வந்து விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை. இந்த அருப்புக்கோட்டையில ஒட்டுமொத்தமாக 7 காலி பணியிடங்களும், காரிப்பட்டி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 5 காலி பணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் பட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சட்டூர் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 11 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சிவகாசி வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கே வந்து ரிவைஸ்டு நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்லோடு வந்து பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சுழி வட்டத்துக்கு வந்து 1 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வேம்பங்கோட்டை லொகேஷனுக்கு கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 18 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. விருதுநகர் பட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 4 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிவகாசிக்கு வந்து ரிவைஸ்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க 4 காலி பணியிடங்கள். சோ இது நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா 2வது வந்து உங்களுக்கு வந்து சென்னை மாவட்டம், அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம், சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம். இந்த மாவட்டத்துக்குலாம் இனிமே அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். உங்களோட queries எங்கிட்ட வந்து கேட்கலாம். இனிமே நம்மளோட டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த வீடியோ இந்த பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து போய் சேரும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.